ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் 2025 நடந்த எக்ஸாமினேஷன்ஸில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஷார்ட்டஸ்ட் வேல சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே 2025 கேட்ட சம்ஸ் அப்படிங்கிறதுனால கரண்ட் ட்ரெண்டில் சம்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட 50 days டெஸ்ட் பிளானுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஓகேவா? வாங்க நம்ம கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2 + 3 + etc + n = 406 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1லேருந்து n வரையே இதோட மொத்த கூடுதல் வந்து நம்மளுக்கு 406 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்களேன், 1லேருந்து வரிசையாக 2, 3ன்னு ஆரம்பித்து நம்மளுக்கு n வரை போயிருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்குது. அப்போது இந்த சீரீஸில் நம்மளுக்கு எங்கேயுமே நெகட்டிவ் நம்பர் வரல அப்படிங்கும் போதில் என்னோட ஆன்சர் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பராக வருமா? கண்டிப்பாக வராது. ஆனால் ஆப்ஷனில் 2 நம்பர் நம்மளுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அது ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அந்த 2 ஆப்ஷனுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ அது போக நம்மளுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? 29 ஆன்சராக வரலாம், இல்லைனா 28 ஆன்சராக வரலாம். இந்த 2 ஆப்ஷனில் எதுன்னு நம்ம மட்டும் இப்போது செக் பண்ணால் போதும். சரியா? வாங்க அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியுதுன்னு பாருங்கள். 1, 2, 3 வரிசையாக ஆரம்பித்து தான் n வரையும் முடிஞ்சிருக்கு. அப்போ இது எதோட கூடுதலாக இருக்கும்? முதல் இயல் எண்களின் கூடுதல்ன்ற மாதிரி ஃபார்முலா இருக்கா? அந்த கூடுதலோட ஆன்சர் தான் நம்மளுக்கு 406ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க போடலாம். ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? n × n + 1 / 2 = 406 அப்படிங்கிறது தான் நமக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த 2 என்ன பண்ணலாம்? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ டிவைடில் இருக்க 2 என்ன ஆகும்? மல்டிப்ளையில் × 2 அப்படின்னு வரும். 406 2ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 400 × 2 பண்ணுவோம், நம்மளுக்கு 800 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 6 × 2 பண்ணுவோம், 12ன்னு கிடைக்கும். அப்போ மொத்தமாக 812 அப்படின்னு கிடைக்கிது. அப்போது n × n + 1 = 812 அப்படிங்கிறதா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கிடைக்கிது. இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷனில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 28 and 29 இந்த ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எது ஆன்சராக வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம 28 செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுக்கு பதிலாக 28 போட போகிறோம். n + 1 என்ன வரும்? 28 + 1 29 அப்படின்னு வரும். அப்போ 28 × 29 மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வருமா வராதான்னு தெரியும். இதுக்கு நம்ம லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அதில் என்ன லாஸ்ட் டிஜிட் வருதோ அதுதான் இதை மொத்தம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டிஜிட்டுமே. அதாவது இதோட லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. 9 8 என்ன வரும்? 72 அப்படின்னு வரும். இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 2 தானே. அப்போது 28 × 29 முழுசாக மல்டிப்ளை பண்ண லாஸ்ட் டிஜிட்டுமே நம்மளுக்கு 2 அப்படின்னு தான் முடியும். ஸோ இந்த யூனிட் டிஜிட்டை செக் பண்ணுறத நீங்கள் வேறு எங்கே மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி அங்கேயுமே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ 28 × 29 ஆன்சர் நம்மளுக்கு 2ன்னு தான் முடியும். நம்மளுக்கு வேண்டியதுமே 812ம் 2ல தான் முடியணும். அப்போ நம்மளுக்கு 28 கன்ஃபார்மாக ஆன்சராக இருக்கும். டவுட்டாக இருந்தது அப்படின்னா 28 × 29 முழுசாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 812 நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அடுத்த ஆப்ஷன் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். n-க்கு பதிலாக 29 போட்டுடலாம். n + 1னா 29 + 1 30 அப்படின்னு கிடைக்கும். இதில் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 9 × 0 0ன்னு கிடைக்கும். அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 0ன்னா கன்ஃபார்மாக வரும். அதனால் இந்த ஆப்ஷன் வராதுன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது 812 2ல் முடியணும். அது 28க்கு தான் கரெக்டாக பொருந்தது. அதனால் 28 தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதான் எப்படி போடுறோம் அப்படின்றது? அப்போது ஆப்ஷன் சியில் இருக்கிற 28 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நமக்கு கொஷினை பார்த்த உடனே எந்த ஆப்ஷன் வராது அப்படின்றது நம்மளுக்கு எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதில் நம்ம எந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆன்சர் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஷார்ட்டஸ்ட் வேல இந்த சமயம் ஈஸியாக ஆன்சர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா?
வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து நம்மளுக்கு ரீசனிங்கில் கேட்கக்கூடிய சம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏபிசிடியும் அதுக்கான நம்பர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை வாங்கின உடனே ஏலேருந்து இசட் வரை எழுதிட்டு 1லேருந்து 26 வரை நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் கொஷின் பேப்பர் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்காக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் வாங்கினோடனே அதில் எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா A to Z வந்து எழுதி வச்சு நம்பர் போட்டுக்கோங்க. இதை நம்ம ரீசனிங் கொஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி கான்செப்டில் நம்மளுக்கு கொஷின்ஸ் வைப்பாங்க. அதனால அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த ஏபிசிடி யூஸ் பண்ணி தான் எந்த சமையும் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க சம் பார்க்கலாம். மேட் ஈக்குவல் டு 260 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேட் ஈக்குவல் டு 116 கொடுத்துருக்காங்க என்றால் சன் என்பது எதை குறிக்கும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்டை வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணி 216 மாற்றிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு லாஜிக் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே லாஜிக் வந்து ஹேட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போதுல 160 வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுக்குமே ஒரே லாஜிக் வருது அப்படின்ற பட்சத்தில் அதே லாஜிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சன்னுக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சராக வருதுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டை 216 எப்படி எழுதியிருப்பாங்கன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்டில் இருக்கிற ஒரு லெட்டருக்கும் அதோட நம்பரை எழுதிடலாம். எம்முடைய நம்பர் என்ன 13, ஏவுடைய நம்பர் என்ன 1, டீயோட நம்பர் என்ன 20. இப்போ இதை பாருங்கள், ஆட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 13 + 1 14 வரும். 14 + 20 நம்மளுக்கு 34 தான் வரும். அதை 260க்கு நம்மளுக்கு பக்கத்தில் கூட வரல. அப்போது 216 ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணி பார்த்தப்போ வரல இல்லைங்களா, அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 13 × 1 என்ன வரும் 13 வரும். 13 × 20 என்ன வரும், ஃபஸ்ட்டு 13 × 2 பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 26 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா 26 × 10 பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம 20ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10ஆல் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 260 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம மேட்டோட நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதி அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 260 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதே லாஜிக் ஹேட்டுக்கும் ஃபாலோ ஆகுதாங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஹெச்சோட நம்பர் என்ன 8, ஏவோட நம்பர் என்ன 1, டீயோட நம்பர் என்ன 20. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா, 1 8 சார் 8 அப்படின்னு கிடைக்கும். 8 × 20 என்ன வரும், அதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 × 2 என்ன வரும் நம்மளுக்கு 16 கிடைக்கும். அடுத்தது 16 × 10 என்ன வரும் 160 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறது பதிலாக அதை 10 × 20 பிரிச்சுட்டு 2ஆல் தனியாக 10ஆல் தனியாக மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, நம்மளுக்கு 160 அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்போ ஹேட்டுக்குமே அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி தான் 160 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ மேட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க, ஹேட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்கன்னா அதுதான் லாஜிக். இதை நம்ம சன்னுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். சன்னுக்கான நம்பர்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா ஆன்சர் முடிஞ்சுது. சன்னுடைய நம்பர்ஸ் எழுதலாமா, எஸ்ஸுக்கு என்ன வரும் 19 வரும், யூக்கு என்ன வரும் 21 அப்படின்னு வரும், என்னுக்கு என்ன வரும் 14 அப்படின்னு வரும். இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்போ நம்மளுக்கு 5586 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது இல்லையா, 5586 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இந்த சம் எப்படி போட்டோன்றது புரிஞ்சது தானே. மேட்டுக்கான லாஜிக் கண்டுபிடிக்கிறோம், அதே இது ஹேட்டுக்கான லாஜிக்கும் அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணுறோம். அந்த லாஜிக்கை கொண்டு வந்து சன்னுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கிது. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும்ப்பா. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்க ஆப்ஷனாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ண சம். ப்ராபபிலிட்டியிலேருந்து நம்மளுக்கு எப்போயுமே 1 or 2 கொஷின்ஸ் வைப்பாங்கப்பா. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கையுமே கவனம் கொடுத்து பார்த்துக்கணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பகடை உருட்டப்படும் போது, அப்போ நம்மளுக்கு மொத்தமாகவே ஒரே ஒரு பகடை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, 4ஐ விட மிகப்பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு பகடையை உருட்டுறாங்க அப்படிங்கும் போதில் அந்த பகடைக்கு 6 முகங்கள் இருக்குது. அப்போ அந்த 6 முகத்தில் நம்மளுக்கு எது வேணால் வந்து விழலாம் இல்லையா. அப்போது 1லேருந்து 6 வரை விழுறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு இருக்குது. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்ன, 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவை தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ 4 விட பெரிய எண்ணுங்கும் போதுல 4 வராது. 4க்கு மேலே பெருசாக என்னென்ன வரும்? 5 வரலாம், அப்படி இல்லைன்னா 6 வரலாம். அப்போ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன வரும்? 5 இல்லாட்டி 6 அப்படிங்கிற 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்த வாய்ப்புகள் என்ன? 6 நம்பர்ஸ் வரலாம் இல்லையா? அதை கீழே போடுங்க. நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை? 2 வாய்ப்பு வரலாம் இல்லையா? அதை மேலே போடுங்க. இதனே அடைச்சி கொடுத்தோன்னா அதுதான் நிகழ்தகவுக்கான ஆன்சர். 2 டேபிள் அடிப்போமா? 1 2s are 2, 3 2s are 6ன்னு கிடைக்கும். அப்போ 1/3ன்னு கிடைக்குது. அப்போ 1/3 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏழையே கொடுத்துருக்காங்க. 1/3 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். இந்த சம் புரிஞ்சுதா? ஓகேவா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து 3Dயில் கேட்ட ஒரு சம். ஸோ 3D 2D சம்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா ஃபார்முலாஸை மட்டும் கவனமாக படிச்சுக்கோங்க. ஃபார்முலா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி அதை ஒரு தடவை வாசிச்சு விட்டுட்டே இருங்க. அப்படியே உங்கள் மண்டையில் ஏறிடும். ஓகேவா? வாங்க நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கானால் அதன் கன அளவு டேஷ் மடங்காகும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஒரு கூம்பு இருக்குது. அந்த கூம்பினுடைய ஆரத்தை வந்து நம்ம 2 மடங்காக மாற்றுறப்ப அதனுடைய கன அளவு எத்தனை மடங்காகும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க சம் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆரத்தை எதுவுமே பண்ணலை, ஆறுனே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கூம்பினுடைய கன அளவு என்னவாக இருக்கும்? அப்படியே ஃபார்முலா எழுதுங்க. 1/3 πr²h தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆரம் ஆறுனே இருக்குது. அப்போது நம்ம கூம்பினுடைய கன அளவு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1/3 πr²hன்னு இருக்குது. இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா அந்த ஆரத்தை 2 மடங்கு ஆக்கியிருக்கோம். 2r நம்ம மாற்றிருக்கோம். அப்போ 2rனா நம்மளுக்கு என்னது? ஆரம் 2 மடங்கு ஆகிடுச்சு. இப்போது இந்த 2rக்கு கன அளவு கண்டுபிடிப்போமா? ஆருக்கு பதிலாக 2rன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2க்கு ஸ்கொயர் ஆருக்கு ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். r² அப்படின்னு இருக்கும். இப்போது இதில் இந்த ஒரிஜினலாக இருக்கிற வால்யூமை கம்பேர் பண்ணும்போதுல எத்தனை மடங்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரிஜினலாக இருக்க வால்யூம் மட்டும் இதை வந்து பிரித்து எடுங்க. 1πr²h. அப்போ 1/3 πr²h தனியாக பிரித்து எழுதிட்டோம். மிச்சம் என்ன வருதுன்னு பாருங்கள். 4 மட்டும் இருக்குது. அப்போ இது எத்தனை மடங்காக இருக்குது? 4 மடங்காக இருக்குது. அப்போது ஆரம் வந்து 2 மடங்காகும் பட்சத்தில் அதோடைய கன அளவு என்னவாகும்னு பார்த்தோன்னா 4 மடங்காகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம இப்படி தான் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த ஃபார்முலாவில் ஸ்கொயர்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 2r ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது வரும். ஸோ இதை நம்ம இப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுமே ரொம்ப நல்லது தான். ஓகேவா? ஆப்ஷன் டியில் இருக்க 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3Dயில் ஃபார்முலா மட்டும் வச்சு நம்ம சம் போடுற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸுமே கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் பற்றி கேட்குற சம். ஸோ இது நம்மளுக்கு மொத்தமாக 2 ஃபார்முலா படிச்சுக்கிட்டா போதும். 2 வருஷம் வித்தியாசம் கேட்கும்போது என்ன ஃபார்முலா வரும், 3 வருஷம் வித்தியாசம் கேட்கும்போது என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறது மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாடலில் கேட்குற சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வாங்க சம் பார்க்கலாம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரின்சிபல் வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் ஆர் வந்து 8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n = 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு n = 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான் நம்மளுக்கான க்ளூ. அப்போ 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு பாயிண்டில் ஆன்சர் வருது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PR²/100² அப்படிங்கிறது தான் 2 வருஷம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 3 வருஷம் அப்படின்னா ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + r/100. அப்போது PR²/100² × 3 + r/100 அப்படிங்கிறது தான் 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நம்ம 3 + r/100 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதே எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி 300 + r/100 அப்படின்னும் சால்வ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இப்போ ஆன்சராக எடுக்க போகிறோம். வாங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். பி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 12,000 கொடுத்துருந்தாங்களா? போட்டாச்சு. ஆர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? இப்போ பாருங்களேன், r/100² அப்படின்னு இருக்குது. அப்போ r/100 2 டைம்ஸ் எழுதினா போதுமா? அப்போ 8/100 × 8/100 அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்தது 300 + r. அப்போ 300 + 8 என்ன வரும்? 308 அப்படின்னு வரும். /100 போட்டாச்சு. அப்போது இந்த நம்மளுக்கு ஃபார்முலாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணலாம். 2 0 2 0 அடிச்சிடலாம். ஸோ இங்கே 1 0 1 0 அடிச்சிடலாம். அடுத்தது 10ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு 5 2s are 10, 6 2s are 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த 5ஐயும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 5ஐயும் 8ஐயும் எங்கே
நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை 5ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதையுமே நீங்கள் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? 5ஐயும் 8ஐயும் தான் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டாயம் கிடையாது. இப்போ 5ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5. 8ஐ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 1 டைம் தான் 5 போகும். ரிமைண்டர் 3 இருக்கும். அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கும் போதில் 6 5 13 கிடைக்கும். அப்போ 1.6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட கன்வீனியன்ஸ்க்காக 5ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ 5ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணாலும் தப்பில்லை, அப்படி நம்ம போடலாம். நம்ம எப்படி சால்வ் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஒன்று போல தான் வரப்போகுது. நீங்கள் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு மேலே நம்ம இதை சால்வ் பண்ண போகிறதில்ல. 100 அப்படின்னு கீழே இருக்குது. மேலே எல்லாமே 2 டேபிளால் டிவைட் பண்ணக்கூடியது தான் இருக்குது. ஆனாலுமே 100ஆல் நம்ம சால்வ் பண்ண போகிறது கிடையாது. 100 அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்டில் இருக்கின்றதை நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்தது பாயிண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கஷ்டமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 100 நம்ம கேன்சல் பண்ண போகிறதில்ல, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே 6 இருக்குது, 1.6 இருக்குது, 8 இருக்குது, 308 இருக்குது. அப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 8s are 48 மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 48ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அந்த ஆன்சரோட 308 மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மொத்தம் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236544 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போது பாயிண்ட் எத்தனை டிஜிட் தள்ளி வைக்கணுன்றது தெரியணுமா? ஆல்ரெடி பாருங்கள் 1.6ல் ஒரு பாயிண்ட் இருக்குது, கீழே 100 இருக்குது. அப்போ 100க்கு ஒரு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 1.6ல் ஒரு பாயிண்ட், ஆக மொத்தம் 3 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்ன கிடைக்கும்? 236.544 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 236.544 அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே 2025 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இதுதான் கரண்ட் ட்ரெண்டில் அவங்க கேட்டுட்ருக்கிற மாடல்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் 25/25 எடுக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே மேக்ஸை போட்டு பார்க்கணும். அதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.